بسم الله الرحمن الرحيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கப்பட்ட நபி தோழர்களுடைய வாழ்க்கையை நம்ம சிந்தித்து பார்க்கிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி, இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பொருளாதாரங்களை, அந்த மக்களுடைய உதவி ஒத்தாசைகளை எப்பொழுதெல்லாம் கேட்பார்களோ அப்படி கேட்கக்கூடிய நேரத்திலே முகம் சுளிக்காமல், என்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் மார்க்கத்துக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் எனது குடும்பத்துக்கு என்ன, என்னுடைய பொருளாதாரத்துக்கு என்ன, என் வீட்டுக்கு என்ன, இப்படி என்று அந்த மக்கள் என்ன செய்யல, சிந்திக்காமல் நான் கொடுத்தால் அல்லாஹ் இரட்டிப்பாக கொடுப்பான், இன்னைக்கு குறைவாக இருக்கிறது அல்லாஹ்வுக்காக என்று கொடுத்தால் அல்லாஹ் எனக்கு பல மடங்காக கொடுப்பான் என்ற இறைவனின் வாக்கின் மீது அபரிவிதமான நம்பிக்கை வைத்து தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள் என்று அந்த மக்களின் வாழ்க்கையை நாங்கள் படித்திருக்கின்றோம். மார்க்கத்துக்காக அந்த மக்கள் தியாகம் செய்தார்கள் என்றால் அது வெறுமனே தியாகம் கிடையாது, யுத்தத்துக்காக வேண்டி அவர்கள் வாரி இறைத்த பொருளாதாரம் கிடையாது. அதனுடைய பின்னணி நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், இந்த உலகத்திலே இணை வைப்பு தகர்த்து எறியப்பட்டு, இணை வைப்பு தூக்கி கடாசப்பட்டு அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் போட்ட முதல், அல்லாஹ் ஒருவன் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம் தான் அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை வாரி இறைத்து. சகோதரர்களே, அதே போன்று இந்த இணை வைப்பை இந்த உலகத்திலிருந்து, நம்முடைய பகுதியிலிருந்து, தமிழ் பேசக்கூடிய இந்த வட்டத்திலிருந்து இணை வைப்பை தூக்கி ஓரம் கட்டிவிட்டு ஏகத்துவத்தை மேலோங்க செய்ய வேண்டும், அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற இந்த கொள்கை பிரகடனத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி எதிர்வருகின்ற 31ஆம் தேதி தமிழகத்திலே திருச்சியில் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்று ஒரு மிகப்பெரிய இணை வைப்புக்கு எதிரான ஒரு மாநாடு நடாத்தப்படுவதற்கு தயார் நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே பங்கெடுப்பதற்கு வசதி உள்ளவர்கள் நம்ம பங்கெடுத்து பலவிதமான பயன்களை நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் எப்படி நபிகள் நாயகத்துடைய காலத்து மக்கள், மக்கத்து மக்கள், மதீனத்து மக்கள், யமனிலே இருந்தவர்கள், ஹைபரிலே இருந்தவர்கள் ஊருவாதம், பிரதேசவாதம், நாடு பிரிவினை என்று பார்க்காமல் மதீனாவிலே அந்த கொள்கையை ஓங்கி ஒழிக்க செய்து, மதீனாவிலிருந்து மக்கா, தாயிஃப், அந்த அரேபிய தீபகற்பத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பை தூக்கி கடாசினார்களே, அதற்கு ஒட்டுமொத்த மக்களும் இன, மொழி, நாடு, இந்த வேறுபாடுகள் எல்லாம் கலைந்துவிட்டு யமன் மக்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவினார்கள், மதீனத்து மக்களும் பொருளாதாரம் கொடுத்தார்கள், மக்கத்து மக்களும் பொருளாதாரம் கொடுத்தார்கள், தாய்வு மக்களும் கொடுத்தார்கள், ஹைபர் மக்களும் கொடுத்தார்கள். எல்லா மக்களும் கொடுத்தார்களா இல்லையா? அப்ப எல்லா மக்களுடைய உதவியின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறுகிய காலத்திலே ஏகத்துவத்தை நிலைநிறுத்தி அந்த பிரதேசத்திலிருந்து இணை வைப்பை துடைத்து எரிந்துவிட்டு என்ன சொன்னார்கள், இந்த பகுதியிலே இனி இணை வைப்பு ஏற்படாது, சைத்தான் நிராசை அடைந்து விட்டான் என்று ஒரு உறுதியான பிரகடனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் இல்லையா? அப்ப அதுபோன்று ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைப்புக்கு எதிரான ஒரு பாரிய பிரச்சாரத்தை, இணை வைப்பை துடைத்து எறிவதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து அந்த ஊர், அந்த நாடு, அந்த மொழி, இந்த மொழி என்று இன, மத, நிற, மொழி, பிரதேச வேறுபாடுகளை நாம் கலைந்துவிட்டு எம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நாங்களும் அந்த மாநாட்டுக்காக வேண்டி, சிறு கொழிப்பு மாநாட்டுக்காக வேண்டி எங்களுடைய ஒரு பைசா, ஒரு ரூபாவின் மூலமாக நாங்கள் உதவி செய்வோம் என்றால் அதன் மூலம் பயனடையக்கூடிய மக்கள் இணை வைப்பை வெறுத்து ஒதுக்கி இந்த தர்கா வழிபாடுகளை, மீலாது, மௌலீது என்று இஸ்லாத்தின் பெயரால் மலிந்து கிடக்கக்கூடிய இணை வைப்பை விட்டும் மக்கள் நேரும் பலியும் பால் வருவார்கள் என்றால் அல்லாஹ் நான் கொடுத்தது ஒரு ரூபாய் என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான், இவன் கொடுத்தது 50 பைசா என்று பார்க்க மாட்டான். கொழும்பிலே இருந்தவன் 25 பைசா கொடுத்தான், மாளிகாவத்தில் இருந்தவன் 50 பைசா கொடுத்தான், இன்னொரு பக்கத்தில் இருந்தவன் 100 ரூபாய் கொடுத்தான் பார்க்க மாட்டான். உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதா இல்லையான்னு படைத்தவன் பார்த்துக் கொண்டிருக்கிற அன்புள்ள சகோதரிகளே, ஒரு பாரிய பொருளாதாரம், பாரிய ஒரு நிதி அந்த மாநாட்டுக்கு ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இறைவன் உங்களுக்கு வழங்கிய அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்திலிருந்து இந்த மகத்தான பணிக்கு வாரி இறைத்து மறுமையிலே
பயனடையக்கூடிய இந்த மகத்தான பணியிலே நாங்களும் கைகோர்த்து செயல்படுவோமாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون